நான் நாதை ரவிராமச்சந்திரன். பேரூர்லிங்க அந்த நம் படித்துறை பழைய நினைவுகளோடு அன்னைக்கு என்னுடைய மகனுடைய 16ஆம் நாளுடைய கன்னி இதுக்காக அவர் கல்யாணமாகாதவர் இறந்துட்டார். என் தம்பி பிரபாகரை நான் கிரியையர் கேட்டு வேண்டாங்க, நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், ஆற்று விநாயகர் கோயிலுடைய அரச மரத்தை சுற்றி அழகாக நீட்டாக போங்க, யார் யார் வந்துக்கிறீங்களோ அவங்க போய் அதை சுற்றிட்டு நெய் தீபம் விநாயகருக்கு போட்டு நீங்கள் போங்க அப்படின்னாங்க. நாங்கள் அன்னதானம் கொண்டு வந்தோம், இட்லி கொண்டு வந்தோம், எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துட்டோம். நான் இந்த மயிலரகு யூடியூப் சேனலில் இந்த பேரூர் அப்படின்னு போட்டு கருடம் மறக்கிறத காட்சி போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்களே இல்லையா எனக்கு தெரியாது. ஆனால் உண்மை, நாங்கள் இந்த நெய் தீபம் ஏற்றி கல்புரம் வச்சு அவங்க சாமிக்கு கொடுத்துட்டு எனக்கு ஒரு திண்ணீர் சின்ன பட்டுன்னு கொடுத்தாரு. சோப்பில் வச்சுட்டு வந்து நின்று எங்கள் ஆதிரன் என் பேரை இப்படின்னு வந்து அந்த பொக்லிங்கு கூட்ட கூட்டிகிட்டு போக சொன்னேன். அங்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொன்னோம். அதில் என்னென்னா, படித்துறை அப்படிங்கிறதே வந்து ஒவ்வொரு படிக்கும் ஒரு துறை உண்டு. அது 18 படிக்கு எப்படி வந்து 18 கருப்புங்கிறான், 18 சபரிமலையினுடைய இதுங்கிறான். அந்த 18 படியும் நொய்யலாற்றின் நீர், காஞ்சிமா நதியினுடைய நீரை தெளித்தாலே கல், அதாவது வந்து எலும்பு கல்லாகும் அப்படிங்கிறாங்கல்ல. அதில் ஒரு சூச்சம் உண்டு, அதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாதுங்க. அனுபவத்தில் பார்த்தா மட்டும்தான் தெரியும். அற்புதமான வேலை நடக்குது. எனக்கு ஒரே ஒரு இது, நான் நம்மாழ்வாருடைய கோஷ்டி, அதனால் சன்னிதானம் நம்ம பேரூர் அடிகளாருக்கும் மருதாசல் அடிகளாருக்கும் எல்லாம் எங்கே நெருங்கினது. வெளியில் வந்து இது வரைக்கும் தெரிஞ்சதோ நாங்கள்லாம் ஒரு இது. ஆனால் இருக்கிறவி போவாங்க, இல்லாதவி போய் அவர் நெருங்கிறதுக்கு போகிறோன்னா இவன் யாரோ அப்படிம்பாங்க. அதனால் வந்து நாங்கள் எப்போ போகிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் ஒன்று, நொய்யலாற்று படுகையில் இப்போ எடுத்து இது பண்ணிக்கிறாங்கல்ல, அந்த வண்டலை பேரூர் பக்கத்தால் கூடிய தோப்புகளுக்கா ஏதோ ஒரு இதுகளுக்கு விவசாய பயன்பாட்டுக்கு அந்த வண்டல் பூரா கொடுத்துருங்க. அதில் இருக்கக்கூடிய வண்டல் மண் வந்து சத்து நீர், அதாவது வந்து விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய இது. அதை வீணாக்க வேண்டாம். அதை யாரோ ஒருத்தர் இதுகளில் தோப்பு இதுகளில் இருக்கிறவங்க ஒருத்தர் கொடுக்க வேண்டாம். யார் வேணாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இதுக்காக செலவுக்காக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த வண்டல் பூரா எடுத்துகிட்டு போக சொல்லுங்கள். அற்புதமான திட்டம். எனக்கு அதாவது வந்து என் மனம் வந்து நிறைவு பெற்ற திட்டமாக பேரூர் பட்டினத்தினுடைய படித்துறையிலிருந்து சிறுவாணி அடிவாரம் வரையில் இருக்கக்கூடிய அனைத்தையும் தூய்மைப்படுத்துகிறோம். அதே மாதிரி இந்த மூலையில், அதாவது வந்து ஆட்டுமலைன்னு சொல்லுவோம், சிறுவாணிக்கினுடைய தென்பகுதி அந்த மூலை, அங்கே பழைய கல்வாய்க்கால், கல் வெட்டின வாய்க்காலுக்கு, அந்த வாய்க்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய நீர், இதிலிருந்து ராமசெட்டிபாளையத்து வரைக்கும் வந்து இந்த மலையடிவார கிராமத்துகளில் காங்கிரீட் வாய்க்கால் அமைச்சு நம்ம அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணால் தூர்வாரும் குட்டைகள் வருடம் 365 நாளும் நம்பி இருக்கு. அதில் எந்த சத்தியமாக இது வந்து நம்பி இருக்கு. இது வந்து மோட்டரை வச்சு எடுக்கிறதோ இது இல்லை. பருவமழை காலத்தில் 6 மாதங்கள் நீர் நம்மளுக்கு அந்த காங்கிரீட் வாய்க்காலில் போகும். வேணுங்கிற இடத்துகளில் எங்கே மழை இல்லையோ அந்த பகுதிகளுக்கு பூராமல் எந்த குட்டை வத்திக்குதோ அந்த குட்டைகளுக்கு பூராமல் நம்ம திருப்பி விடுவோம். இதை அருள்கூர்ந்த நம் சமூகம் முன்னெடுக்கணும். நான் நாதை ரவிராமச்சந்திரன், வைகோவின் தம்பி, சத்தியமானவன்.